வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 31 காண்போமா? தேவகூதிக்கும் கபில வாசுதேவருக்கும் இடையே நடந்த உரையாடல்கள். மைத்ரேயர் இதனை விதுரருக்கு கூறுகிறார். கர்த்தமர் காட்டிற்கு சென்ற பொழுது பகவான் கபிலர் தன்னுடைய தாய் தேவகூதியை மகிழ்விக்க பிந்து சரோவர் கரையிலேயே தங்கினார். தந்தை இல்லாத பொழுது தன் தாயின் பொறுப்பை மேற்கொண்டு அவளுக்கு தன்னால் இயன்ற வரைக்கும் தொண்டு புரிதல் மகனின் கடமையாகும். அதனால் அவள் தன் கணவரிடமிருந்து பிரிந்து இருப்பது குறித்து வருத்தப்பட மாட்டார். பகவானே மகனாக பிறந்திருந்தாலும் கபிலர் தன் கடமையை செய்கிறார். பரம சத்தியத்தின் முடிவான குறிக்கோளை காட்ட கபிலர் தேவகூதியின் முன்பு ஓய்வாக அமர்ந்திருந்தார். பிரம்மா தன்னிடம் பேசியதை நினைவு கூர்ந்த தேவகூதி கபிலரிடம் பின்வருமாறு பேசத் தொடங்குகிறாள். தேவகூதி வாச்ச நிர்விண்ணானிதராபோமன் அசத்திந்திரிய தர்ஷனாத் ஏன சம்பாவியமானேன பிரபன்னாந்தம் தம பிரபோ. தேவகூதி கூறினாள், என்னுடைய பௌதீக புலன்களால் ஏற்படும் தொல்லையால் நான் மிகவும் துன்பப்படுகிறேன். இதனால் மகனே, நான் அறியாமை என்னும் படுகுழியில் விழுந்து கிடக்கின்றேன். தங்களால் மட்டும்தான் என்னை இந்த அறியாமையில் இருந்து மீட்டு வர இயலும். ஏனென்றால் நீங்கள் என் தெய்வீக கண்களாவீர்கள். தங்கள் கருணையால் மட்டுமே பற்பல பிறவிகளுக்கு பிறகு நான் அடைந்தேன். இந்த இடத்தில் ஆன்மீக குருவிற்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு பேசப்படுகிறது. குரு என்பவரின் அருளாலேயே அறியாமையாகிய சேற்றில் இருந்து நம்மை விடுவிக்க இயலும். இந்த உலகத்தில் ஒருபுறம் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வு, அதாவது புலன் திருப்திக்காக வாழ்வது, மறுபுறம் விடுதலை வாழ்வு, அதாவது ஆன்மீக வாழ்வு. ஆன்மீக குரு தன்னுடைய ஞானத்தினால் சீடனுடைய கண்களை திறப்பதன் மூலம் அவனை ஆன்மீக வாழ்விற்கு அழைத்து செல்கிறார். ஒருவர் பகவானின் ஒளியின்றி அல்லது ஆன்மீக குருவின் தெய்வீக அருளின்றி எந்த ஒரு பொருளையும் உள்ளது உள்ளவாறு பார்க்க இயலாது. தேவகூதி கூறுகிறாள், என்னுடைய புலன் நுகர்ச்சியின் ஈடுபாடும் பகவானே தங்களாலேயே நிகழ்கிறது. இப்பொழுது தயவு செய்து இந்த சிக்கலில் இருந்து என்னை விடுவியுங்கள் என்று கூறினாள். பகவானின் அருளால் ஒருவர் இந்த ஜட உலகை அனுபவிக்க அனுமதிக்கப்படுகிறார். ஜட உலக இன்பத்தில் வெறுப்படைந்த பின்னர் பகவானின் பாத கமலங்களை சரணடையும் பொழுது அந்த கட்டில் இருந்து நம்மை விடுவிப்பது பகவானுடைய கருணையாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் இதை பகவத்கீதையில் ஸ்ரீ பகவானுவாச்ச சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகத்வாம் சர்வ பாபேப்யோ மோட்சயிஷ்யாமி மா சுஷக. எல்லாவித அறங்களையும் துறந்து முதலில் என்னை சரணடைவாயாக. பின்னர் உன்னை பற்றிய பொறுப்புகளை நான் ஏற்றுக்கொண்டு உன்னை பாவச் செயல்களின் எதிர் விளைவுகளில் இருந்து விடுவிக்கின்றேன் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். தேவகூதிக்கு கபில முனிவரால் மட்டுமே இந்த ஜட உலகில் உள்ள பற்றை அறுக்க முடியும் என்று தெரிந்ததால் அவள் அவரை சரணடைந்தாள். சர்வ தர்மம் என்பது நிலைத்த பணியாகும். நிலைத்த பணி என்பது பகவானின் தெய்வீகமான அன்பு தொண்டில் ஈடுபடுதலாகும். தனது அன்னையின் கேள்விகளை கேட்டு கபிலர் தனக்குள்ளேயே மகிழ்ந்து கொண்டு ஆன்மீகவாதிகளின் பாதையை விளக்கினார். ஸ்ரீ பகவானுவாச்ச யோக ஆத்யாத்மிக பும்சாம் மதனிஸ்ரேயசாயமே அத்யந்த உபரதித்யத்ர துக்கசாய ச சுகஸ்ய ச. பரமபுருஷ பகவான் பதிலளிக்கின்றார். ஒவ்வொரு உயிரினத்தின் இறுதியான நன்மைக்காக உள்ளதும் பகவானுக்கும் தனிப்பட்ட ஆத்மாவிற்கும் தொடர்பை ஏற்படுத்துவது யோக முறையே. இந்த உலகில் இன்பம் துன்பம் இவற்றிலிருந்து பற்றற்று வருவதற்கு உதவி புரியும் முறையே யோக முறையாகும். இங்கே யோக முறை என்று சொல்லப்படுவது பக்தி யோகமாகும். இந்த ஜட உலகில் 3 குணங்களின் பிடியில் சிக்கியுள்ளோம். சத்வ, ரஜஸ், தமஸ். நம்முடைய செயலானது ஸ்ரீ கிருஷ்ணரிடம் செலுத்தப்பட்டால், ஒருவர் கிருஷ்ண சிந்தனையில் இருந்தால் அவர் முக்தி அடைவதற்கான வழியில் இருக்கின்றார் என்று கூறலாம். நாம் ஒவ்வொருவரும் நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் என் அகங்காரம், காமம், பேராசை முதலிய மாசுகளிலிருந்து நம் உடலை தூய்மை செய்ய வேண்டும். அதற்கு சிறந்த வழி ஒவ்வொருவரும் புலன்களை பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுத்துதல் வேண்டும். இவ்வாறு தன்னை உணர்ந்த நிலையில் ஞான யோகம் மற்றும் பக்தி யோகத்தினால் ஒருவர் சரியான பாதையில் சென்று ஜட உலகின் மீது விருப்பு வெறுப்பு அற்றவராகின்றனர். அவர் எத்தனை பெரிய யோகியாக இருந்தாலும்
பரமபுருஷ பகவானிடத்தில் பக்தி தொண்டில் ஈடுபடாவிட்டால் எந்தவித யோகியாலும் தன்னை அறிய முடியாது. யோகங்களில் சிறந்தது பக்தி யோகமே ஆகும். பரமபுருஷ பகவான் ஆகிய என்னை பற்றி கேட்பதிலும் வழிபடுவதிலும் பகவானுக்கு தொண்டு செய்வதிலும் நினைப்பதிலும் மனதை செலுத்த வேண்டும். பரமபுருஷ பகவானை சரணடைய வேண்டுமென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பக்தி யோகம் மிக முக்கியமானது. பகவானிடம் பக்தி இல்லாமல் அவனை எளிதில் சரணடைய முடியாது என்று பக்தி தொண்டின் சிறப்புகளை கபிலர் எடுத்து கூறுகிறார். இவற்றையெல்லாம் கேட்ட பிறகும் தேவகூதி கபிலரை நோக்கி, அன்பு மகனே கபிலா, நான் ஒரு சாதாரண பெண். பரிபூரண உண்மைகளை புரிந்து கொள்வது எனக்கு மிக மிக கடினமானது. ஏனென்றால் எனது அறிவு கூர்மை மிகச் சிறந்தது அல்ல. நீங்கள் தயவு செய்து அதை எனக்கு விளக்கி கூறினால் என்னால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் என்று கூறுகிறாள். தனது அன்னையின் கூற்றை கேட்ட கபிலரால் அவளின் நோக்கத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் அவளிடம் கருணை கொண்டவரானார். ஏனெனில் அவர் அவளுடைய உடலில் இருந்து பிறந்தவர். குரு சீட பரம்பரையில் பெறப்பட்ட பக்தி தொண்டு மற்றும் அறிவார்ந்த உணர்வு இரண்டும் இணைந்த சாங்கிய தத்துவத்தை அவர் தேவகூதிக்கு எடுத்து கூறலானார். சிறப்பு வாய்ந்த கபிலரின் சாங்கிய தத்துவத்தை அடுத்த பகுதியில் காண்போமா? வீடியோவில் வரும் ஓவியங்களை வரைந்தவர் ஸ்ரீமதி ஹேமா ரவி. நன்றி, வணக்கம்.